Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 1 கொரிந்தியர் 15. தேவனுடைய ராஜ்யம் ஏற்கனவே நம்ம மத்தியில் வந்திருக்கிறது. அது ஒரு ஆளுகை. அந்த ஆளுகை இப்பொழுதே நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம மத்தியிலே, நமக்குள்ளாக, நம்முடைய உலகத்திலே இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் எடுத்து காண்பித்து வருகிறேன். அதுதான் அந்த முதல் பகுதி. இந்த ராஜ்யம் எப்படி வந்துருச்சு, இனியும் வரப்போகிறது என்கிறதை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வசனங்களில் ஒரு முக்கியமான வசனம் இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். நான் இப்போ திருப்ப சொன்ன இந்த வசனம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். பாருங்கள், ராஜ்யம் இங்கே வருது. அதாவது முடிவு வருமா, அதன் பின்பு முடிவு உண்டாகும்னு சில இவெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு, சில காரியங்கள்லாம் சொல்லிவிட்டு, இதெல்லாம் நடந்த பிறகு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாக இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். இப்போ கவனிங்க, எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இந்த ஹோல் ஸ்கீம் அப்படியே இந்த வசனங்கள் சொல்லுது பாருங்கள். அதனால தான் அந்த வசனம் ரொம்ப முக்கியம். அதாவது தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பிச்சிருச்சு. இது எப்போ முழுமையடைய போகிறது, முற்றிலுமாய் நிறைவேறப் போகிறது, அதெல்லாம் ரொம்ப அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே என்ன சொல்லியிருக்குது? எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. அப்போனா என்ன அர்த்தம்? இப்போ ஆளுகை செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். எது வரைக்கும் இவர் ஆளுகை செய்ய போகிறாராம்? எல்லா சத்துருக்களையும் பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும். கீழாக்கி போட்டவுடனே என்ன பண்ணுவார்? கீழாக்கி போட்டவுடனே தேவனும் பிதாவுமாக இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார்னு சொல்லியிருக்குது. அதாவது ஆள போகிறாராம், ஆண்டுக்கிட்டே இருக்க போகிறாராம். எது வரைக்கும் ஆண்டுக்கிட்டு இருக்க போகிறாரு? எல்லா சத்துருக்களையும் தம்முடைய பாதத்துக்கு கீழாக்குறவரை ஆண்டு கொண்டே இருக்க போகிறாராம். எல்லா சத்துருக்களும் கீழான உடனே ராஜ்யத்தை தூக்கி பிதாவுக்கு கொடுக்க போகிறாரு. ஏன்னா அது தேவனுடைய ராஜ்யம். நல்ல ஆளுகை பண்ணிட்டேன், எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் பாதத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். எதெல்லாம் தாறுமாறாச்சோ, எதெல்லாம் கெட்டு போச்சோ, எதெல்லாம் சீரழிஞ்சு போச்சோ அதெல்லாம் ஆர்டரில் கொண்டு வந்து எல்லாம் செட் ரைட் பண்ணிட்டேன். இதோ பிதாவே உடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட திரும்ப கொடுக்க போகிறாராம். அதில் ஒரு முக்கியமான ஒரு க்ளூ ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. 26ஆம் வசனம். அதாவது 25 என்ன சொல்லுது? எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இது ரொம்ப பெரிய க்ளூ பாருங்க. இங்கே பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். எல்லா சத்துருக்களும் பாதபடி கீழாகிற வரைக்கும் ஆளுகை செய்வாராம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு, அதாவது பாதத்துக்கு கீழாக்கப்பட போகிற கடைசி சத்துரு அது மரணம். அப்போ கடைசி சத்துரு மரணம்னா இன்னும் கொஞ்சம் சத்துருக்கள்லாம் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் இது கடைசி சத்துரு. வெறும் கடைசி சத்துரு மட்டும் தான் இங்கே சொல்லியிருக்குது. ஆனால் இந்த கடைசி சத்துருவை வச்சு மீதி சத்துரு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. கடைசி சத்துரு மரணம்னா மீதி சத்துரு என்னவா இருக்கும்? ஏதோ ஆளுகளா, ஏதோ ராஜ்யங்களா, அந்தி கிறிஸ்துவா, அந்த மாதிரி சத்துருக்களா? கிடையாது. கடைசி சத்துரு மரணம். மீதி சத்துருக்கள் என்னவா இருக்கக்கூடும்? மரணத்தை கொண்டு வந்தது எது? பாவம். ஒரு மனுஷனாலே பாவம் உலகத்துக்குள்ளே பிரவேசித்தது, பாவத்தின் மூலமாக மரணம் பிரவேசித்து எல்லாரையும் ஆண்டு கொள்ளுது. பாவத்தின் சம்பளம் மரணம். இதெல்லாம் வேதவசனம் சொல்லுது. அப்போ மரணன்றது முதல்ல இல்லை. தேவன் உண்டாக்குன உலகத்தில் மரணமே கிடையாது. மரணம் எப்படி பிரவேசித்தது? பாவம் பிரவேசித்ததன் மூலமாக அதன் விளைவாக மரணம் பிரவேசித்து விட்டது. எல்லாரையும் ஆண்டு கொள்ளுகிறது. இன்றைக்கி சாகாத ஆளே கிடையாது. அந்த மாதிரி எல்லார் மேலும் ஆளுகை செய்கிறது மரணம். அது எப்போ வந்தது? பாவம் வந்த உடனே, ஆதாம் செய்த பாவத்தின் மூலமாக வந்துருச்சு. நம்ம செய்கிற பாவத்தின் மூலமாக இல்லை. அந்த முதல் பாவம் ஆதாம் செஞ்சால் பாருங்க, அதனால தான் வந்துருச்சு. அதனால தான் சில நேரத்தில் சின்ன குழந்தை கூட பிறந்து 2 நாளில் மறிக்கிற குழந்தெல்லாம் கூட இருக்குது இல்லையா? அது என்ன பாவமாக செஞ்சது? கிடையாது. அது செஞ்ச பாவத்தினால மறிக்கல. ஆதாம் நம்முடைய முப்பாட்டம் பாவம் செஞ்சு எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுட்டு போயிட்டான். அதனால இன்றைக்கி மரணம் எல்லார் பேர்லேயும்
வந்து விட்டது, எல்லாரும் என்னைக்காவது ஒரு நாள் மரிக்கத்தான் வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ மரணம் தான் கடைசி சத்துரு. இந்த மரணத்தை கொண்டு வந்தது என்ன? பாவம். அப்போ அது ஒரு சத்துரு. பாவத்தை கொண்டு வந்தது எது? பிசாசு. அப்போ அது இன்னொரு சத்துரு. அப்போ குறைஞ்சது 3 மெயின் சத்துருவாது சொல்லலாம். அது என்ன? பிசாசு, பாவம், மரணம். பிசாசு, பாவம், மரணம், இல்லையா? இந்த மரணம் என்கிற சத்துருவை எப்படி கடைசியில் அது பரிகரிக்கப்படும்? பாருங்கள், இன்றைக்கி எல்லாம் செத்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டவங்களும் சாகிறாங்க, ரட்சிக்கப்படாதவங்களும் சாகிறாங்க, எல்லாரும் தான் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி சாவு இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. சாவுங்கிறது எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா அந்த கடைசி சத்துரு மரணம் இன்னும் பரிகரிக்கப்படவில்லை. அது எப்போ உண்டாகுமா? முடிவிலே உண்டாகும். இந்த முடிவுக்கு முன்னாடியே மரணத்தை ஒரு அடி கொடுத்தாச்சு ஏற்கனவே. ஏதோ ஒரு விதத்தில் இந்த மரணத்தின் மீது நமக்கு ஒரு ஜெயம் ஏற்கனவே உண்டாயிருக்கிறது வேதம் போதிக்கிறது. எங்கே சொல்லியிருக்குது அது? பாருங்கள், 22ஆம் வசனம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதாவது ஆதாம் பாவத்தினால எல்லாம் செத்தாங்க, கிறிஸ்துவின் மூலமாக எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, அவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். இந்த உயிர்த்தெழுதல் நடக்கிறதுல அது ஒரு தன் வரிசையில் நடக்குமா? அது என்ன வரிசைன்னு சொல்கிறாரு? என்ன வரிசை இங்கேயே சொல்லியிருக்கு பாருங்கள். முதற் பலனானவர் கிறிஸ்து. இந்த வரிசையில் ஃபஸ்ட்டு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் இனி மரிப்பதே இல்லை. அந்த விதத்தில் மரித்து உயிரோடு எழுந்தவர் இயேசு மட்டுமே. சிலர்லாம் மரித்தாங்க, உயிரோடு எழுப்புனாங்க, கண்டிப்பாக திருப்பி சேர்த்து போயிருப்பாங்க. அவங்க லாசரு எழுப்புனாங்க கண்டிப்பாக. ஆனால் உயிரோடு எழுந்து இனி சாகிறது இல்லைங்கிற மாதிரி உயிரோடு இருக்கிறவர் ஒருத்தர் மட்டும்தான். அதே விதத்தில் நாமும் உயிரோடு எழும்ப போகிறோம். மகிமையுள்ள சரீரத்தோடு நாம் எழும்ப போகிறோம். நாமும் அவரை போலவே என்றென்றைக்கும் வாழப்போகிறோம். இதெல்லாம் வேத வசனத்தின் உண்மைகள். இதுக்கு முதற் பலன் யாரா? கிறிஸ்து. பாருங்கள், நிலத்தில் கோதுமை விதைக்கிறீங்க, விதைச்சிட்டு அதில் முதல் கதிர் வர ஆரம்பித்த உடனே, முதல் ஃபுல் க்ரோன் கதிர் வந்த உடனே அது எடுக்கிறீங்க. எடுத்தோடனே பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இது சும்மா முதல்ல வந்தது தான். 100 ஏக்கருக்கு விதைச்சிருக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தா அந்த நிலமே அப்படியே சும்மா தங்க வயல் மாதிரி காட்சி அளிக்கும். ஏன்னா அது நிலமே ஃபுல்லாக இது மாதிரி விளைஞ்சி அது காட்சி அளிக்க போகிறது. இந்த முதற் பலன் என்கிறது மீதி நிறைய வர இருக்கிறது என்பதற்கு அத்தாட்சி, ஆதாரம், அடையாளமாகி இருக்கிறது. முதற் பலன் ரொம்ப முக்கியம். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் முதற் பலனை கொண்டு வந்து கர்த்தரை ஆராதிச்சாங்க, கர்த்தருக்கு கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஏன்னா முதற் பலன் வந்த உடனே பலன் வந்துருச்சுங்கிறதுக்கு ஆதாரம் இது. நிச்சயம் பலன் வந்துடும். முதற் பலன் வந்தாச்சு, மீதி கண்டிப்பாக வரும். மரத்தில் காய்க்கிற பழம் அதான் முதற் பலன். முதற் பலன் பிறக்கிற முதற் பிள்ளை முதற் பலன், இல்லையா? இந்த மாதிரி வேத வசனம் முதற் பலனை பற்றி பேசுது. அப்போ மரித்தோர்லேருந்து உயிர் தெழுதல்னு வர்ற விஷயத்தில், அதாவது இந்த மரணம் பரிகரிக்கப்படுதல், மரணத்தை ஒழிச்சு கட்டுறதுன்ற விஷயத்தில் முதல் காரியம் நடந்தது என்ன? கிறிஸ்துவின் உயிர் தெழுதல். அதுதான் முதற் பலன். அவர் உயிர் தெழுந்தாருங்கிறத வச்சு எனக்கு இப்போ உள்ள ஒரு நிச்சயம் உண்டாயிடுச்சு. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, இதே அதிகாரத்தில் பிற்பாடு சொல்கிறாரு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. எப்படி சொல்கிறாரு பாருங்க. இன்னும் ஒரு சாகவும் இல்லை, உயிரோட எழும்பவும் இல்லை, ஆனால் இப்போ மரணத்தை பற்றிய பயம் போயிடுச்சுன்றார். எல்லா மனுஷருக்குள்ளேயும் ஒரு பெரிய பயம் இருக்குது பாருங்கள். மரண பயம் ஒரு பெரிய பயம். சொல்கிறாரு, எனக்கு மரணத்தை பற்றி பயம் இல்லைன்றார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அப்போ மரணத்தை குறித்த அந்த பயம் எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா மரணத்துக்கு ஒரு அடி விழுந்துருச்சு. எப்போ விழுந்துச்சு அந்த அடி? இயேசு என்னைக்கு மரணத்தை வென்றாரோ அதை எல்லா மனுஷருக்காக வென்றார். அவர் வென்றது போலவே எல்லா மனுஷரும் வெல்லுவார்கள் என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கிறது. நான் முன்ன சொல்லியிருக்கேன், ஆல்கட்ராஸ் பற்றி ஒரு கதை சொல்லியிருக்கேன். ஒரு சிறைச்சாலை சான் பிரான்சிஸ்கோங்கிற பட்டணத்தில் கடலுக்குள்ளே ஒரு சிறைச்சாலையை வச்சுருந்தாங்க அமெரிக்காவில். ஏன் கடலுக்குள்ளே வச்சுருந்தாங்கன்னா, அது ரொம்ப புகழ்பெற்ற சிறைச்சாலையாக இருந்தது. அதனுடைய புகழ் கீர்த்தி எதனாலன்னு சொன்னால், அது ரொம்ப ஹார்ட் அண்ட் கிரிமினல்ஸ், அடிக்கடி தப்புறவன், ரொம்ப பெரிய பெரிய கொலைகள்னு செஞ்சுட்டு அக்கிரமம் பண்ணிவிட்டு
கூட்டம் ஜெயிலில் போட்டால் கொஞ்ச நாளில் தப்பிச்சு போயிடுவான், எப்படியோ பண்ணி தப்பிச்சு ஓடிடுவான் அவன். அப்படிப்பட்ட திரும்ப திரும்ப தப்பிச்சு ஓடுறான் பாருங்க. அவன் இனி தப்பிச்சே போகாதபடிக்கு அவனை கொண்டாந்து இந்த ஆல்கட்ராஸ் என்கிற இடத்துல கொண்டாந்து கடலுக்கு நடுவில் இருக்கிற தீவு மாதிரி, அதில் ஒரு ப்ரிசன். அதில் வெறும் தீவுனா ஒன்றும் பெரிய நல்லலாம் ஒன்றும் கிடையாது, வெறும் அந்த ஒரு பாறை மாதிரி இருக்குது, அங்கே இது இருக்குது, அவ்வளோதான். இந்த கட்டடங்கள் இருக்குது, சிறைச்சாலை இருக்குது, வெளியே வந்தால் தண்ணி தான். அங்கேருந்து யாரும் தப்பிச்சு போனதே கிடையாது. எவ்வளோ பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க, வெளியே வந்திருக்காங்க, சிறைச்சாலையை விட்டு அது இது பண்ணி வெளியே வந்து தண்ணியில் குதிச்சு கடைசியில் தண்ணியில் செத்து போவாங்க. ஏன்னா அந்த தண்ணியில் குதிச்சு அது மீள்றது கஷ்டம், கரையேறது கஷ்டம், அவ்வளோதான். அதனால் யாரும் மீறி போனதே கிடையாது, வாழ்ந்ததே கிடையாது. அந்த சிறைச்சாலையில் ஒருத்தனை கொண்டு போய் போட்டாங்க பாருங்கள். இதில் ஹாலிவுட்லலாம் படமெல்லாம் எடுத்துட்டாங்க, எஸ்கேப் ஃப்ரம் ஆல்கட்ராஸ்னு. அங்கே கொண்டு போய் ஒருத்தனை போட்டாங்க பாருங்கள். அவன் என்ன பண்ண, ஒரு 4 கூட்டாளிகளை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நோண்டி 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 ஒரு டன்னிலையே ஏற்படுத்தி இந்த 4 பேரும் வெளியே வந்துட்டானுங்க பாருங்கள். பயங்கரமான கிரிமினல்ஸ். வெளியே வந்து தண்ணியில் செத்து போயிருப்பான்னு பார்த்தா தண்ணியில் சாகலை, அதுலேருந்து தப்பிச்சு நாட்டை விட்ட ஓடிட்டுருக்கிறான். ஆளை பிடிக்கவே முடியல, அவ்வளோதான். எங்கேயோ மெக்சிகோக்கு எங்கேயோ ஓடி போயிட்டான். ஆளை கிளியர் பண்ணிட்டு போயிட்டான் பேசாமல், சக்ஸஸ்ஃபுல்லாக. அவன் தப்பிச்சு போன பிறகு தேடி கீடி பார்த்தாங்க, உடல் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, எந்த ஆதாரமும் இல்லை, ஆளே போயிட்டாங்கிற தகவல் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த சிறைச்சாலையே மூடி போட்டாங்க. ஏன்னா அந்த சிறைச்சாலைக்கு இருக்கிற மரியாதையே என்ன, இதுலேருந்து யாரும் தப்பிச்சதே கிடையாதுன்றது தான். ஒரு மனுஷன் தப்பிச்ச உடனே அதுக்கு மரியாதையை கட்டி போச்சு. ஏன்னா ஒரு மனுஷன் தப்பிச்சா இனிமேல் 100 மனுஷன் தப்பிப்பான். இதே மாதிரி இவன் மெத்தடியே ஃபாலோ பண்ணி இனிமேல் எல்லாம் தப்பிச்சு போயிட்டே இருப்பானுங்க. அப்போ இந்த சிறைச்சாலைக்கும் மற்ற சிறைச்சாலைக்கு என்ன வித்தியாசம், எதுக்கு இந்த கடலுக்கு நடுவில் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இழுத்த மூடிட்டாங்க. இன்றைக்கி மியூசியம் மாதிரி இருக்குது, சும்மா போய் வேடிக்கை பார்க்க வேண்டியதாங்க, சிறைச்சாலை கிடையாது. இயேசுனுடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் அப்படி. எல்லா மனுஷருக்கும் மரண பயம். மரண பயன்றது ரொம்ப ரியல் பாருங்கள். மரண பயத்தை வச்சு பிசாசு எல்லாரையும் ஆண்டு கொள்ளுகிறான். ஆனால் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து சாவையும் நோயையும் பேயையும் எல்லாத்தையும் வென்று வெளியே வந்தார். அந்த பாதாளத்தின் திறவுகோல் கையில் எடுத்துக்கிட்டு வந்தார். வந்து இனி ஒருபோதும் சாகாதவராக வந்துட்டார். மனிதனாக இதை செய்தார். அதனால தான் மாம்ச ரூபம் எடுத்தார். நம்மளை போல அவர் நம்முடைய சகோதரர், நம்ம போல மாம்சம் எலும்பு ரத்தம் உள்ளவர். இப்படி வந்து அதை செஞ்சதுனால மாம்சமும் எலும்பு ரத்தம் உள்ள எந்த மனுஷனும் இனி மரணத்தை வென்றவனாகிவிட்டான். ஒரு ஆள் வென்றா எல்லாரும் வென்றது போலதான், ஒரு ஆள் ஜெயித்தது எல்லாரும் ஜெயித்தது போலதான். அப்ப அதைத்தான் சொல்லி இருக்குதுங்க. முதற் பலனானவர் அவருடைய உயிர்த்தெழுதலை நான் பார்க்கும்போது ஏன் உயிர்த்தெழுதல் நிச்சயம் என்று அதில் சந்தோஷப்படுகிறேன். அதனால தான் கிறிஸ்தவர்கள் சாகும்போது கூட பயப்படுறதில்லை. அவங்க சாவை வித்தியாசமாக இருக்குது. அவங்க கண்ணை மூடி இந்த உலகத்தில் இன்னொரு உலகத்துக்கு போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நிச்சயமாக இந்த சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டாலும் எத்தனை 100 ஆண்டுகள் ஆனாலும் அந்த சரீரம் மறுபடியும் எழுப்பப்பட்டு திரும்ப கொடுக்கப்படும். எது அதற்கு அத்தாட்சி? இயேசு அவர் உயிரோடு எழுந்தார், அவருக்கு மகிமையுள்ள சரீரம் கொடுக்கப்பட்டது. அதுபோலவே எனக்கும் அது கொடுக்கப்படும். என்னுடைய உயிர்த்தெழுதல் நிச்சயம் என்பதற்கு ஆதாரம் அவருடைய உயிர்த்தெழுதல். அப்போ மரணம் தான் கடைசியில் பரிகரிக்கப்படுது. கடைசியாக ஒழிக்கப்பட போகிற ஒரு ஈவில், ஒரு தீமை என்னென்னா மரணம். கடைசியாக அதை தான் ஒழிக்க போகிறாங்க. அதனால தான் இன்றைக்கும் இருக்குது அது, இல்லையா? இன்னும் அது ஒழியலை. அது இப்போ ஒழியலை. எப்போ ஒழிய போகுது? இந்த ராஜ்யம் வந்து கடைசியில் வரப்போகுது பாருங்கள். அந்த ராஜ்யத்தில் அது ஒழிக்கப்பட போகிறது. அங்கே மரணமே இருக்காது, சாவுன்றதே இருக்காது, சுத்தமாக ஒழிக்கப்பட்டு விடும். ஆனால் இப்போவே மரணத்தின் மீது ஜெயம் என்கிறது, வெற்றிங்கிறது இப்போவே ஆரம்பிச்சிருச்சு, இனாகிரேட் ஆயிடுச்சு. இப்போவே அதனுடைய முன் ருசி இப்போவே நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ சாவே இருக்காது. இப்போ சாவின் மத்தியிலும் நமக்கு நம்பிக்கை இருக்குது. என்றைக்கு அவரோடு கூட வாழ்வோம் என்று. அதான் சொல்கிறேன், இனாகிரேட்டட்னு. இங்கே ஆரம்பமாயிடுச்சு, அங்கே அது நிறைவடைய போகிறது. இங்கே ஏற்கனவே ஆரம்பமாயிடுச்சு.